இதுல வேற உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கூச்சமே இல்லாம பெருமையா வேற சொல்ற. அதெல்லாம் அப்படிதான். எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். வீட்ல தான் இருப்பேன். ஓ, எனக்கு டிவி பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும். நான் டிவி பார்த்துட்டு வீட்ல சும்மா தான் இருப்பேன். அதுக்கு என்ன இப்போ? ஓ, அப்போ உன் பேரு தண்டச்சோறு. ஏய், என்ன தண்ட சோறு அது இதுன்னு சொன்ன? அப்படிதான் சொல்லுவேன். இனிமே உன் பேரு சௌந்தர்யா கிடையாது, தண்டச்சோறு. ஏய் தண்டச்சோறு. ஏய், என்ன தண்ட சோறுன்னு சொன்னேன்னா அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லுவேன். ஏய் தண்டச்சோறு. ஏய் தண்டச்சோறு, நல்லா சோத்தை தின்ட்டு வீட்ல உட்காந்து டிவி பாரு. ஏய், ஏய் தண்டச்சோறு. டேய், ஏய், கதிரேசா, கதிரேசா, ஏய் கதிரேசா, ஏன் அங்க போய் உட்காந்துருக்கான்? ஏல லேய் வர்ற கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஏல உன்னதாம்ல கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சும்மா வரலாம். சும்மாவா? சரி வா, ஆரம்பிப்போம். என்ன? அப்புறம் என்ன, எடுத்துட்டு வரேன், போடுவோம். நேர காலத்துல அதெல்லாம் ஒன்றும் வேணாமாம்மா. வேண்டாமா? ஏம்ல? எனக்கு என்னமோ இன்னைக்கு வேணான்னு தோணுது. விட விடவா? என்னாச்சு இவனுக்கு? மாப்ள, என்ன ஏதோ பயங்கரமான யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுதே, என்ன விஷயம்? எல்லாம் அம்மாவை பற்றியும் தினமாவை பற்றியும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிக்க? பின்ன என்ன மாமா, தினமானு சொன்னாலே எப்பவும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா தினமாக்கு ஆதரவா தான் அம்மா பேசுவாங்க. தினமா மேல ரொம்ப மரியாதையாவும் பாசமாவும் இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தல, தினமா பேரை சொன்னாலே அவங்க மேல கோவப்பட்டு வேண்டாதவங்கள பத்தி பேசுற மாதிரியே பேசுறாங்க. அதெல்லாம் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை மாப்ள, அது ஒன்றும் இல்லை. இந்த போலீஸ் கேஸில் தனம்மா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் சிக்கினாங்கல்ல, ஒருவேளை அதை பார்த்து பயந்து அந்த மாதிரி பேசுறாங்களா இருக்கும் மாப்ள. இல்லை அதான் தனம்மா தப்பு செய்யலன்னு உறுதியாயிட்டலாம் மாப்ள. அப்புறம் என்ன? தினமா மேல அவங்களுக்கு கோபமும் வெறுப்பும் உண்டாவதுக்கு இது மட்டும் காரணம் இல்ல, வேற சில காரணங்களும் இருக்கு. என்ன காரணம்? அம்மாவோட இந்த மனமாற்றத்துக்கு காரணம் தினமா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க. அவங்க புருஷனை இழந்த ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மா அவங்கள பத்தி பேசுறப்போ வேற யாரோ மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து இந்த போதை மருந்து கடத்தின விஷயம், போலீஸ் கைது பண்ணதெல்லாம் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு. மாப்ள, அந்த எரியிற நெருப்புல எண்ணெயை யார் ஊத்துனா தெரியுமா? யாரு? ராதிகா தான். ஆமா மாப்ள, அவ எந்த வேலையே நல்லா செய்யாலோ இல்லையோ, ஆனா அந்த கொளுத்தி போடுற வேலையை மட்டும் நல்லா செய்யா மாப்ள. ராதிகா புத்தி ரொம்ப மோசம். இங்க பாரு, உங்க அம்மா இந்த அளவுக்கு தனத்துக்கு எதிராக பேசுறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ராதிகா பிள்ளை தான்க்கா. அது மட்டும் கிடையாது மாப்ள, இன்னைக்கு காய்கறி வாங்கிட்டுறப்போ போலீஸ்காரங்க வண்டியை நிப்பாட்டி சோதனை போட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதில் அம்மா பூரணி எல்லாருமே பயந்து போயிருக்காங்க மாப்ள. லே, எப்படி நம்ம அந்த சுதாகர் பயிலுக்கு ஒரு ஆப்பு வச்சோமோ அதே மாதிரி இந்த புதுசா வந்திருக்கான் பாரு ஒரு போலீஸ்காரன், அவனுக்கு ஒரு நல்ல ஆப்பா செதுக்கி அவனுக்கும் புத்தியில ஏறுற மாதிரி செய்யணும் மாப்ள. என்னடே யோசிச்சுட்டு இருக்க? நீ சொல்றது சரிதான் மாமா. ஆனா இது எல்லாத்துக்கு முன்னாடியும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எங்க அம்மாக்கு தினமா மேல மறுபடியும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வர வைக்கணும். அவங்களுக்கு தினமா மேல ஒரு மரியாதை வர வைக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் மாமா. மாப்ள, இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி எதையுமே யோசிக்காத, கொஞ்ச நாளைக்கு இதை ஃப்ரீயா விடு. இப்ப அவங்க மேல கோவமா இருக்கிற நேரத்துல போய் தனமா மேல அன்பு காட்டுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அது இதுன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மாக்கு இன்னும் அவங்க மேல கோபம் அதிகமாக தான் மாப்ள ஆகும், குறையாது பார்த்துக்கோ. மாப்ள, எல்லாம் தானா சரியாகும்டா.
அத்த என்னதானோ நீ தூங்கலையாமா? நீங்க தூங்கலையா? என்னன்னே தெரியல, தூக்கமே வரமாட்டேங்குது. மனசுல ஏதோ யோசனையை போட்டு தீவிரமா யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்காம நிம்மதியா தூங்குங்க, தூக்கம் வந்துரும். நானும் நிம்மதியா தூங்கணும் தாம்மா நினைக்கிறேன். ஆனா தூக்கம் வரமாட்டேங்குதே. எனக்கும் தாங்க தூக்கம் வர மாட்டேங்குது. ஏய், அத்த என்னங்க அத்த, உங்களுக்கும் தூக்கம் வரலையா? ஆமா. சரிதான். ஆ, ம், அத்த, நீங்க நல்ல பாட்டு பாடுவீங்கன்னு அவர் சொல்லிருக்காரு, அப்படியா? ஆ, அதெல்லாம் ஒரு காலம்மா. அது என்னத்த அதெல்லாம் ஒரு காலம்? அத்த இப்ப என்ன ஆயிப்போச்சு, ஒரே ஒரு பாட்டு பாடுங்களேன். ஐயோ சும்மா இருதானோ நீ வேற. அட அத்த, ஒரு பாட்டு பாடுங்க அத்த. ஒரு பாட்டு பாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசுல இருக்க கவலையெல்லாம் ஓடி போய் அப்படியே மனசு லேசாயிடும் அத்த. இல்லதானோ, எங்களுக்காக பாடுங்க அத்த. இல்ல ஷாலினி, ஷாலினி எழுந்துரு. ஏய், அவதான் ஏதோ என்ன நீ? சொல்லிருக்கானா. என்ன இன்னும் யாரும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? ஷாலினி, அதாவது அத்தை நல்லா பாடுவாங்களா இல்லையா? நல்லா பாடுவாங்க. பாட்டு பாடினா மனசுல இருக்கிற கவலை எல்லாம் பறந்து போய் மனசு லேசாயிடும்னு சொன்னேன். பாட மாட்டாங்க, நீயாச்சும் பாட சொல்ல. மா பாடுமா. ஏய் சும்மா இருடி நீ வேற. மா பாடுமா. பாடுங்க அத்தை. கேக்குதுல, அத்தை, பாடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. என்னடி விளையாடு? பாடுக்கா. மாமா ப்ளீஸ் மா சரி பாடுமா. சரி சரி இருங்க இருங்க பாடுறேன். என்ன பாட்டு? சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. அம்மா மாலை முடிச்சிருக்காங்க, அப்போ யாராச்சும் மாலை பாடுங்க. சித்தி நீ பாடு. ஐயா, நான் பாடி யாரு கேக்குறது? ஆஹா பாடு சித்தி. ஐயா, இது என்ன பெரிய சூப்பர் சிங்கரா? பாடு சித்தி. சரி சரி சரி. இணையத்து மாதன. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதிலிருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி? கனவில் வந்தவர் யாரென கேட்டேன், கணவர் என்றார் தோழி. கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி? பிரிந்தது ஏன் தோழி? சித்தி நீ லால முடிச்சிருக்க, அப்ப நாங்க லால பாடணும். நீ பாடுறி. பாடு. லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா, லேசா லேசா நீண்ட கால உறவது லேசா.